بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் பேரருளினால் இந்த இடத்தில் ஒவ்வொரு வாரமும் இஸ்லாம் கூறக்கூடிய செய்திகளை அல் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் பார்த்து வருகிறோம். நாம் கேட்கக்கூடிய விடயங்களில் சிறந்தவைகளை நாம் இந்நேரமும் உள்வாங்கி அதனை எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் சில கேள்விகளும் அதற்கான பதில்களும் என்ற அமைப்பில் இன்றைய அமர்வை நாங்கள் ஆக்கிக்கொள்வோம். இந்த கேள்விகள் முடிவடைந்ததன் பிறகு உங்களுக்கும் கேள்வி கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் விடைகள் தெரியுமா நாங்கள் அதற்குரிய விடைகளையும் சொல்ல இருக்கிறோம். முதலாவது கேள்வி என்னவென்று சொன்னால், நிறைய சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாகும். அதாவது, ஒரு மனிதனுடைய மர்ம உறுப்பிலிருந்து வெளியாகக்கூடிய விந்தாக இருக்கலாம், அல்லது விந்துக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு திரவம் மதி என்று சொல்லக்கூடிய அதாக இருக்கலாம், அல்லது வதி என்று சொல்லக்கூடிய இன்னொன்றும் இருக்கிறது. இது பற்றிய தெளிவு என்ன என்பது நிறைய பேருக்கு தெரியாது. எனவே ஒரு சகோதரர் இதனை பற்றி கேட்கிறார், இதனை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இதனை முதலாவது கேள்வியாக நாங்கள் இன்று ஆக்கிக்கொள்வோம். இந்த கேள்வியானது கண்டிப்பாக தெளிவு பெறப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. எனவே நாம் கண்டிப்பாக அதனை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் எம்மோடு தொடர்பு பற்றிருக்கக்கூடிய ஒன்று. முதலாவது, ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவனுடைய ஆண் உறுப்பிலிருந்து வெளியாகக்கூடிய திரவங்கள் 4 வகையான திரவங்கள் வெளிப்படும். முதலாவது சிறுநீர். சிறுநீரை பொறுத்தவரையில் இது ஒரு அசுத்தமாகும். இது அசுத்தம் என்பதில் இரண்டாம் கருத்து கிடையாது. எனவே ஒருவர் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒருவர் சிறுநீர் கழித்து முடிந்ததன் பிறகு அவர் என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும், அல்லது தண்ணீருக்கு பகரமாக எதனை இஸ்லாம் அனுமதிக்கின்றதோ அவற்றை கொண்டு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு அம்சம். இரண்டாவது, மணி என்று சொல்வார்கள். மணி என்று சொன்னால் அரபியிலே விந்து என்று தமிழில் நாங்கள் சொல்லுவோம், ஸ்பெர்ம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்பெர்மை பொறுத்தவரையில், இந்த மணியை பொறுத்தவரையில் சில சகோதரர்களுக்கு வித்தியாசம் தெரியாமலும் இருக்கிறார்கள், எது மணி எது மதி. அதனால்தான் ஏதாவது திரவம், வலுவழுப்பான திரவம் வெளிப்பட்டால் குளிக்க வேண்டுமா என்று எல்லாவற்றுக்கும் கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது, விந்து என்று சொன்னால் இச்சையுடன் வெளியாகக்கூடிய ஒரு திரவம்தான் விந்தாகும். இது வெண்மை நிறத்தில் இருக்கும் உயிரணுக்கள் தான் அந்த விந்தாகும். இதனுடைய வாடை எப்படி இருக்கும் என்று சொன்னால், குளைத்த மாவினுடைய வாடை, அல்லது தென்னை மரம் பனைமரம் போன்றவற்றை நாங்கள் தரித்தோம் என்று சொன்னால் அதனுடைய குருத்து இருக்கிறது, அந்த குருத்தினுடைய வாடை கூட வரும். எனவே இந்த நிபந்தனைக்கு உட்பட்ட வகையில் இருக்கக்கூடியதுதான் மணி. இது இச்சையோடு வெளியாகினால்,
கண்டிப்பாக குளிக்க வேண்டும். இது எப்படி வெளியாகும் என்று சொன்னால், மனைவியோடு உடலுறவு கொண்டால் இது வெளியாகும், அல்லது தூக்கத்தில் கெட்ட கனவுகள் வருகின்ற பொழுது இஸ்தலிகமாகும், அல்லது இஸ்லாம் அனுமதிக்காத கைப்பழக்கம் உள்ளவர்கள் அந்த முறையிலும் வெளியேற்றுவார்கள். எனவே அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. எந்த வகை இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தான் இது வெளியாகும். இப்படி இச்சையோடு வெளியாகினால் அவர் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். இந்த மணி வெளியாகுவதற்கு முதலில் வெளியாகக்கூடிய ஒரு திரவமான பதார்த்தம் தான் மதி என்று சொல்லப்படும். இச்சை நீர் என்று சொல்லி தமிழ் சொல்வார்கள். இந்த இச்சை நீரை பொறுத்தவரையில் உடலுறவு கொண்டால் மட்டும்தான் வெளியாகும் என்பது கிடையாது. உடலுறவு கொள்வதற்கு முன்னால் மனைவியோடு சந்தோஷமாக இவர்கள் இருக்கின்ற நேரத்தில் இது வெளியாகலாம், அல்லது கடுமையான இச்சையை தூண்டக்கூடிய ஒன்றை ஞாபகப்படுத்தும் பொழுது இது வெளியாகலாம், அல்லது இச்சை ஊட்டக்கூடிய ஒன்றை பார்க்கும் போது கூட இது வெளிப்படும். இது ஒரு திரவம், இது விந்து அல்ல. இதை பொறுத்தவரையில் கண்டிப்பாக அந்த மதியை கழுக வேண்டும். தொழுகைக்காக வேண்டியவர் விரும்பினால் தொழுகைக்காக உதவு செய்ய வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகமாக இந்த இச்சை நீர் வெளிப்படக்கூடிய ஒருவராக இருந்தார்கள். இந்த செய்தியை நீங்கள் புகாரிலே பார்க்கலாம். அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, நான் அதிகமாக இச்சை நீர் வெளிப்படக்கூடிய ஒருவனாக இருக்கிறேன், எனக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் பற்றி கேளுங்கள். அப்ப இதுல என்ன தெரிகின்றதுன்னு சொன்னால், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கூச்சமாக இருந்திருக்கு இது பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசுவதற்கு. எனவே மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சென்று கேளுங்கள் என்று அனுப்புகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சென்று கேட்டதற்கு, இந்த மதி வெளிப்பட்டால் அவர் உது செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் குறிப்பிடுகிறார். அப்ப இதிலிருந்து என்ன தெளிவாகின்றது என்றால், ஒரு உது செய்த நிலைமையில் மதி வெளியாகினால் அவருடைய உது முறிவடைந்துவிடும். அவர் தொழுகைக்கு விரும்பினால் கண்டிப்பாக உது செய்ய வேண்டும். அந்த மதிப்பட்ட இடத்தையும் கண்டிப்பாக கழுக வேண்டும். இது அசுத்தமான ஒன்றாகும். இது இரண்டாவது. மூன்றாவது மதி என்று சொல்லப்படக்கூடியது. இதுவும் ஒரு வகையான பதார்த்தம். இது சிறுநீரும் கிடையாது, மதி என்று சொல்லக்கூடிய இச்சை நீரும் கிடையாது, அதே போன்று பிந்துவும் அல்ல. இது எப்பொழுது வெளியாகும் என்றால், சிலருக்கு நோய் காரணமாக சிறுநீர் கழிக்கின்ற சந்தர்ப்பத்தில், அல்லது அதற்கு முன் அல்லது அதற்கு பின் வெளியாகும். இதை பொறுத்தவரையில் இவர் இதையும் கழுக வேண்டும் என்று சொன்னால் அதுவும் அசுத்தம் கலந்தது. ஆனால் குளிப்பு கடமையா? மதிக்கோ வதிக்கோ சிறுநீருக்கோ குளிப்பு கடமை கிடையாது. அவருக்கு இச்சையுடன் அந்த விந்து வெளியாகினால் மட்டும்தான் குளிக்க வேண்டும். இப்ப இந்த குளிப்பை பொறுத்த வரையில எப்படி குளிக்கிறது? இரண்டாவது கேள்வி, ஒருவருக்கு குளிப்பு கடமையான சந்தர்ப்பத்தில் அவர் எவ்வாறு குளிக்க வேண்டும்? குளிப்பை பொறுத்தவரையில் இஸ்லாம் இந்த இடத்தில் மிக அழகான ஒரு முறையை எமக்கு கற்றுத்தருகிறது. அதனால் நிறைய எமக்கு பலன்கள், பிரயோசனங்கள் இருக்கின்றது. ஏனைய மதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தனிச்சிறப்புகளில் இதுவும் ஒன்று. உலகில் எந்த மதமாவது ஒருவன் தனது மனைவியோடு உடலுறவு கொண்டதன் பிறகு குளிக்க வேண்டும் என்று சொன்னதாக நாங்கள் காணவில்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எல்லா விடயத்திலும் அணுகி எம்மை வழிகாட்டுகின்றது. அந்த வகையில் கூட ஒருவர் குளிப்பு கடமையானால் எப்படி குளிக்க வேண்டும், அந்த குளிக்கக்கூடிய முறை என்ன என்பதனை நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக செய்து காட்டியிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஒருவருக்கு குளிப்பு கடமையானால் முதலாவதாக இவர் என்ன செய்ய வேண்டும்? தனது மர்ம உறுப்பை கழுக வேண்டும். மர்ம உறுப்பை தண்ணீர் ஊற்றி கழுகி சுத்தம் செய்ததன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு உது செய்வது போன்று உது செய்வார்கள். தொழுகைக்கு உது செய்வது போன்று உது செய்வார்கள். கடைசியாக 2 கால்களையும் கழுக மாட்டார்கள். அதன் பிறகு தலையிலே 3 முறை தண்ணீரை அள்ளி ஊற்றிக் கொள்வார்கள். பிறகு இடது தோள்புறம் வலது தோளிலே 3 முறை தண்ணீரை அள்ளி ஊற்றிக் கொள்வார்கள். அதன் பிறகு 3 முறை இடது தோளிலே தண்ணீரை அள்ளி ஊற்றிக்கொண்டு பிறகு அவ்வாறே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக குளித்து முடிந்ததன் பிறகு 2 கால்களையும் கழுகிவிட்டு அப்படியே தொழுகைக்காக செல்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கடமையான குளிப்பை நிறைவேற்றிய முறை. இந்த அமைப்பில் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் உடம்புக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த சுன்னத்தை பின்பற்றுகிறோம். மூன்றாவது நாம் அந்த கடமையிலிருந்து நீங்குகிறோம். இதுதான் கடமையான குளிப்பாகும். அடுத்தது ஒரு கேள்வி, தனது மர்ம உறுப்பை கையினால் தொட்டால் வுது முறியுமா? இந்த கேள்வியும் அடிக்கடி எமது சகோதரர்களுக்கு எழக்கூடிய ஒரு கேள்வி, பலருக்கு தெளிவில்லாத ஒரு விஷயம் கூட. மர்ம உறுப்பை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லுகிறார்கள், மர்ம உறுப்பை தொட்டால் வுது முறியும் என்பது ஒரு ஹதீஸ். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமா ஹிய பித்அத்தும் மின்க அவ் கமா கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது உங்களுடைய உடம்பில் ஒரு பாகம்தான், உங்களுடைய அங்கங்களில் ஒரு அங்கமே தவிர வேறு எதுவும் அது கிடையாது என்கின்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ்களை எல்லாம் வைத்து உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இதுல பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்து, ஒருவர் இச்சையோடு தனது உள் கை கரத்தினால் மர்ம உறுப்பை தொட்டால், திரை இல்லாமல் தொட்டால் வுது முறிந்துவிடும் என்பதுதான் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்தாகும். இதுதான் மிகவும் சரியான கருத்தாக பெரும்பாலான எல்லா உலமாக்களும் சொல்லுகிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மர்ம உறுப்பை தொடுகிறார், மர்ம உறுப்புக்கும் தனது கரத்துக்கும் இடையிலே ஒரு ஆடை இருக்கிறது, ஒரு திரை இருந்தால் இந்த அவருடைய வுது முறியாது. அதே நேரம் மூன்றாவது நிலைமை, தற்செயலாக நாட்டம் இல்லாமல் மர்ம உறுப்பை தொட்டு விடுகிறார் வுது செய்த நிலைமையில். இந்த நிலைமையை பொறுத்தவரையில் அவருடைய வுது முறிய மாட்டாது என்பது ஒட்டுமொத்த எல்லா உலமாக்களுடைய கருத்தாகும். இதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது ஒரு கேள்வி, வீட்டில் பாத்ரூம் இருக்கிறது, குளியல் அறை, வெளியிலிருந்து யாருமே பார்ப்பதற்கு எந்த விதமான சான்ஸும் கிடையாது. இந்த நிலைமையில் நமது குளியல் அறையினுள் உடம்பில் ஆடை இல்லாமல் நிர்வாணமாக குளிக்க முடியுமா? இந்த கேள்வியை பொறுத்தவரையில கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி, தெளிவுபட வேண்டிய ஒரு கேள்வி கூட. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எந்த ஒன்றுக்குமே பதில் இல்லாமல் வைக்கவில்லை. இந்த கேள்வி இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவரிடத்திலும் கேட்கப்பட்டிருக்கிறது. இமாம் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலும் கேட்கப்பட்டு பதிலும் சொல்லியிருக்கிறார்கள். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் வீட்டிலே தனிமையில் இருக்கின்ற பொழுது எக்காரணம் கொண்டும் அவர் ஔரத்தை வெளிக்காட்டியவராக இருப்பது கூடாது. சாதாரணமாக தனிமையில் இருந்தால் கூட. இதனை நான் நினைக்கிறேன் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருக்கலாம். ஒருமுறை அவரிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது சொல்லுகிறார்கள், நாம் எமது அறையிலே இருக்கிறோம், அறையில் இருக்கின்ற நேரத்தில் எம்மை யாருமே பார்க்க முடியாது என்கின்ற நிலைமை அங்கே இருக்கிறது. எனவே நான் ஔரத்தை மற்றவர்களுக்கு முன்னால் தான் மறைக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஏன் ஔரத்தை மறைப்பது ஒரு நிபந்தனையாக கொள்ள வேண்டும் என்று ஒருவர் கேட்கிறார். அப்ப அவர் சொன்ன பதில் என்னன்னு சொன்னால், நீங்கள் தனிமையில் இருந்தால் ஆடை இல்லாமல் இருக்க முடியும், மற்றவர்கள் பார்த்தால் தான் எமக்கு கூச்சம் வெக்கம் நாணம் ஏற்படுகிறது, எனவே ஔரத்தை மறைக்க வேண்டும். நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹு தஆலா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களை பார்த்து நீங்கள் கூச்சப்படுவதை விட அல்லாஹு தஆலா எம்மை எல்லா நேரங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறானே என்பதனை கவனத்தில் கொண்டால் இருக்கின்ற கூச்ச உணர்வு, அந்த நாணம் வெக்கம் அதிகமாகப்படும். எனவே அந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவர் தனது ஆடை அணிந்து கொண்டு ஔரத்தை மறைத்திருப்பது தான் சிறந்தது என்கின்ற கருத்தை சொல்கிறார்கள். அதே நேரம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு மேலும் பதில் சொல்லுகின்ற நேரத்தில், ஒருவருக்கு தேவை ஏற்பட்டால் அவர் குளிக்கின்ற நேரத்தில் அவர் நிர்வாணமாக குளிக்க முடியும். இதுக்கு இஸ்லாத்தில் தடை இல்லை என்று சொல்லிவிட்டு புகாரியில் வரக்கூடிய
ஹதீஸை அவர் ஆதாரமாக கொள்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குளிக்கின்ற பொழுது ஆடை இல்லாமல் குளித்திருக்கிறார்கள். ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குளிக்கின்ற பொழுது ஆடை இல்லாமல் குளித்திருக்கிறார்கள் போன்ற செய்தியை சொல்கிறார்கள். அதே போன்று ஒருமுறை ஆமுல் ஃபத்ஹா இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கின்ற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு துண்டினால் அந்த இடத்தை மறைத்துக் கொண்டு நின்றார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது. இதனை வைத்தும் தேவை ஏற்பட்டால் ஒருவர் அந்த சந்தர்ப்பத்தில் ஆடை இல்லாமல் குளிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக அதிகமான உலமாக்களின் கருத்து என்னவென்றால், ஒருவர் குளிக்கின்ற நேரத்தில் கூட ஒரு பேணுதலுக்காக வேண்டி தனது அவுரத்தை மறைத்த நிலைமையில் ஏதாவது ஒரு மெல்லிய ஆடையாவது அணிந்த நிலைமையில் குளிப்பது சிறந்தது என்கின்ற கருத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹு ஆலம். அடுத்த ஒரு கேள்வி, காலுறை பற்றிய இஸ்லாத்தின் சட்டம் என்ன? காலுறை அணிந்தால் உதவு செய்கின்ற நிலைமையில் அதனை கழட்டிவிட்டு தான் உதவு செய்ய வேண்டுமா ஒவ்வொரு தொழுகைக்கும், அல்லது பல நாட்கள் அழிந்த நிலைமையிலே இருக்க முடியுமா என்கின்ற பல கேள்விகளை கேட்கிறார்கள். அப்ப இதை பொறுத்த வரையில இஸ்லாம் இதுக்கும் தெளிவான வழி காட்டுகிறது. காலுறைகளை பொறுத்தவரையில், சாக்ஸ் என்று சொல்லுகிறோமே, தற்காலத்தை பொறுத்தவரையில் இதுதான் நாங்கள் அணிகிறோம். ஆரம்ப காலங்களில் ஹுஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காலுறை அணிந்தார்கள். அது தோலினால் செய்யப்பட்ட ஒரு சாக்ஸ் போன்ற காலுறை ஒன்றுதான் அந்த ஹுஃப் என்று சொல்லப்படும். அப்ப அக்காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு வழி அழகாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒருவர் தனது காலுறையின் மீது மசகு செய்ய விரும்பினால் ஒரு நிபந்தனை என்ன? அவர் அந்த காலுறையை அணிகின்ற நேரத்தில் ஒது செய்த நிலைமையில் தான் காலுறையை அணிய வேண்டும். ஒது செய்த நிலைமையில் காலுறையை அணிந்திருந்தால் இவர் அடுத்த தொழுகைக்கு ஒது செய்கின்ற நேரத்தில் காலுறையை கழட்டி மீண்டும் அந்த காலை கழுக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யலாம்? ஒது செய்வது போன்ற ஒது செய்துவிட்டு இரண்டு காலையும் ஒவ்வொரு முறை மேலால் தடவி விட்டால் போதும். நமது நாட்டை பொறுத்தவரையில் மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. காலுறையில் எங்கே தடவுவது? கீழே தடவுவதா மேலே தடவுவதா? சிலரை பார்த்தால் கீழே தடவ வேண்டும் என்று சொல்வார்கள், பலரை பார்த்தால் மேலே தடவ வேண்டும் என்று சொல்வார்கள், இன்னும் சிலரை பார்த்தால் மேலும் கீழும் தடவ வேண்டும் என்று சொல்வார்கள். அவ்வாறும் செய்வார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை எதுவென்று சொன்னால் காலுறையின் மேற்பகுதியில் தடவுவதார். இதனை வலுவூட்டக்கூடிய இன்னொரு ஆதாரம் இமாம் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒருமுறை சொல்லுகிறார்கள், மார்க்கம் வெறுமனே பகுத்தறிவுக்கு மட்டும் உட்பட்டது என்றிருந்தால் காலுறையில் மசுகு செய்கின்ற நேரத்தில் மேலே மசுகு செய்வதை விட கீழே மசுகு செய்வதுதான் பகுத்தறிவுக்குப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அவருடைய கூற்றிலிருந்து நாங்கள் விளங்குவது என்ன? காலுறை மசுகு செய்வது அதன் மேற்பகுதிதான். மசுகு எத்தனை முறை செய்வது? மசுகு செய்வது 3 முறை கிடையாது. மசுகு ஒவ்வொரு முறைதான், ஒவ்வொரு முறை மேலே செய்வது. இந்த மசுகை பொறுத்தவரையில், கால் உரைக்கு மேலே தடவக்கூடிய இந்த மசுகை பொறுத்தவரையில் எத்தனை நாட்களுக்கு இது தாக்கு பிடிக்கும் என்கின்ற இரண்டாவது கேள்வியும் இருக்கிறது. இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை சொல்லி விட்டுத்தான் சென்றார்கள். ஊரில் இருக்கக்கூடிய ஒருவரை பொறுத்தவரையில் ஒரு பகலும் ஒரு இரவும் அந்த காலுறையை கழட்டாமல் மசுகு செய்து கொள்ளலாம். பிரயாணத்தில் இருக்கக்கூடியவரை பொறுத்தவரையில் 3 இரவுகளும் 3 பகல்களும் 3 நாள் முழு நாட்கள் அந்த காலுறைகளை கழட்டாமல் அவர் என்ன செய்யலாம்? அதற்கு மேலே மசுகு செய்து கொள்ளலாம். அதே நேரம் ஒருவர் ஊரில் இருக்கிற நிலைமையாக இருந்தாலும் சரி, வெளியூர்களில் இருக்கிற நிலைமையாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஜனாபத்து ஏற்பட்டுவிட்டால், கண்டிப்பான கட்டாய குளிப்பு அவருக்கு கடமையாகிவிட்டால் கழட்டை விட்டு குளித்து விட்டு உதவு செய்து கொண்டுதான் மீண்டும் அந்த காலுறையை அவர் அணிய வேண்டும். இது காலுறை பற்றிய இஸ்லாம் கூறக்கூடிய சட்டங்கள். தயம்மும் பற்றி ஒருவர் கேட்கிறார். தயம்மும் என்றால் என்ன? தயம்மும் எவ்வாறு செய்வது? இதுவும் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று.
நிறைய பேர் தயமம் செய்தால் அவர்களுக்கு திருப்தியே கிடையாது. அதனால் தயமம் பற்றி தெரிஞ்சு கொள்றதும் இல்லை, அதை அவர்கள் செய்யறதும் கிடையாது. சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அந்த தயமுமை நாங்கள் செய்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதுவும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த தயமுமை நன்றாக தெரிந்து வைத்திருப்பதன் காரணத்தினால்தான் இங்க இருக்கக்கூடிய அரபிகளை பொறுத்தவரையில் எங்கு போனாலும் நம்மை போன்று தொழுகையை பிற்படுத்த மாட்டார்கள். தண்ணி இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். தண்ணி இல்லைன்னு சொல்லி நாங்கள் தொழுகையை லேட்டா ஆக்குவோம், பிற்படுத்துவோம். இங்க இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரை கிடையாது. ரோட்ல போய் கொண்டிருப்பார்கள், தண்ணி இருக்கோ இல்லையோ. சிலர்கள் தண்ணி எடுத்து வைத்திருப்பார்கள், சிலர் பல இடத்துல தண்ணீர் இல்லாமல் இருக்கும் பிரயாண சந்தர்ப்பத்தில். அல்லது தண்ணீர் இருந்தாலும் குடிப்பதற்கு மட்டுமுரிய ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அவருடைய தண்ணி இருக்கும். பார்ப்பார்கள், தண்ணீர் போதாது, உடனே இறங்குவார்கள், பிஸ்மில்லா என்று ஒரு அடி கடவுவார்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். மாஷா அல்லாஹ். நாங்கள் இங்கிருந்து தமாமுக்கு செல்கின்ற வழியில் பார்த்தோம் என்றால் நாங்கள் போய்கொண்டே இருப்போம். பாதையின் இருமரங்கிலும் ஆங்காங்கே சிலர்கள் வாகனத்தை நிறுத்தி கொண்டு 2 பேராக 3 பேர்களாக தொழுது கொண்டிருப்பார்கள். எவ்வளவு அழகான ஒரு பண்பு! இதனை இஸ்லாம் விரும்புகின்றது. தயமம் என்று சொன்னால் வுதுவுக்கு பதிலாக அல்லது குளிப்பு கடமைக்கு பதிலாக மண்ணை கொண்டு செய்யக்கூடிய சுத்தம் செய்யும் முறை. இந்த தயமம் பொறுத்தவரையில ஒருவர் குளிப்பு கடமையாக இருக்கிறது, தண்ணீரை கொண்டு குளித்து சுத்தம் செய்ய முடியாது. அப்ப இவர் என்ன செய்வாரு? மண் அள்ளி தலையில போட்டுக் கொள்றதா? ஒருவருக்கு ஒது செய்ய வேண்டும், தொழ வேண்டும், ஆனால் தண்ணீரை கொண்டு ஒது செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறார். அப்ப ஒது செய்வது போன்று மண்ணை அள்ளி நாங்கள் கையிலே இவ்வாறு செய்வது, பிறகு வாயிலை அள்ளி திணித்து மீண்டும் அதனை துப்புவது போன்ற நடவடிக்கை ஈடுபடுவதா? இல்ல. இஸ்லாம் அழகான வழியை நமக்கு சொல்லி தருகிறது. தயமம் பொறுத்தவரையில குளிப்பு கடமையான நிலைமையில் ஒருவர் தயமம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் தண்ணீர் இருக்கிறது, பாவிக்க முடியாது, அல்லது கடுமையான குளிர், தண்ணீரை பாவித்தால் சில சமயங்களில் எனது இரத்தம் உறைந்து விடுமோ என்கின்ற ஒரு அச்சம், அல்லது தண்ணீரே இல்லாத நிலைமை, அல்லது தண்ணீர் குறைவாக இருக்கிறது, அந்த தண்ணீர் குடிப்பதற்கு மட்டும்தான் போதும், அதனை குளித்தோம் என்று சொன்னால் பிறகு நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்கின்ற இந்த 4 நிலைமைகள் இருந்தால் இவர் தயமம் செய்து கொள்ளலாம். குளிப்பதற்கும் ஒது செய்வதற்கும் அதே தயமம் தான், அதே முறைதான், வெவ்வேறு முறைகள் கிடையாது. இது குளிப்பை பொறுத்த வரையில். ஒருவர் ஒது செய்ய வேண்டும், ஆனால் ஒது செய்ய முடியாத நிலைமை, இவருக்கும் அதே நிலைமை. வைத்தியர் சொல்லி இருக்கிறார், நீ தண்ணீர் பாவித்தால் உனக்கு கேடு அதிகமாகும், நோய் அதிகரிக்கும். அல்லது தண்ணீர் இல்லை, என்ன நிபந்தனைகளை ஆரம்பத்தில் சொன்னோமோ அதே நிபந்தனைகள் இவருக்கு இருக்கிறது, இவரும் ஒது செய்ய வேண்டும். இதனை பொறுத்தவரையில் இவர் மண்ணை கொண்டு, சுத்தமான மண்ணை கொண்டு இவர் தயமம் செய்யலாம். தயமம் எவ்வாறு செய்வது? நமது நாடுகளை பொறுத்தவரையில வித்தியாசமான முறைகளை காட்டி தருவாங்க. நாங்கள் எல்லாம் சின்ன வயசுல தயமம் எப்படி சொல்லி செய்யறது என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஒரு முறை அடிக்க வேண்டும், பிறகு அந்த 2 கரங்களை இவ்வாறு 3 முறை தட்ட வேண்டும், பிறகு அந்த கையை கொண்டு நாங்கள் இவ்வாறு ஒரு முறை தடவ வேண்டும், பிறகு இன்னொரு முறை அடிக்க வேண்டும் நிலத்திலே, அதன் பிறகு இவ்வாறு தட்டிவிட்டு இடது கையின் மீது வலது கையை வைத்து இவ்வாறு முழங்கை வரைக்கும் கொண்டு சென்று பிறகு அதனை ஒரு சுற்றி இவ்வாறு அதனை கொண்டு போக வேண்டும். அதே போன்று இவ்வாறு இதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி தந்திருக்காங்க. இது தயம் செய்முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையை நன்றாக ஆழ்ந்து கவனித்தால் அவர்கள் சொல்லி தந்தது, தயம்முமுக்கு பிஸ்மில்லா என்று சொல்லி ஒரு முறை இவ்வாறு அடித்துவிட்டு அந்த கையினை கொண்டு ஒரு முறை முகத்தை தடவிவிட்டு பிறகு 2 மணிக்கட்டு புறக்கையை மாத்திரம் ஒவ்வொரு முறை தடவிவிட்டால் போதுமானது, முழு கை அல்ல. இது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இந்த முறைதான் குளிப்புக்கு பகரமாக செய்யக்கூடிய அந்த தயமாக இருந்தாலும் சரி, உணவுக்கு பகரமாக செய்யக்கூடிய தயமாக இருந்தாலும் சரி, 2ம் ஒரே முறைதான். இந்த தயமம் பொறுத்தவரையில இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளணும். ஒரு இடத்துல தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு மட்டும்தான் தண்ணீர் இருக்கு. தொழுகைக்காக நேரம் ஆகிவிட்டது, அதான் சொல்லி விட்டார்கள். தயமம் செய்துவிட்டு காத்து கொண்டிருக்கிறார். திடீரென்று சொல்லி யாரோ கோல் பண்ணி ஒரு வாட்டர் டேங்கரை கூப்பிட்டாங்க. தொழுகை போறதுக்கு இன்னும் இருக்கிறோம், இக்காம சொல்ல இல்லை, அந்த தண்ணீர் வந்துட்டு
இப்ப தயமமோட போய் சொல்றதா அல்லது மீண்டும் நாங்கள் உதவி செய்து கொண்டு சொல்ல வேணுமா? இந்த சந்தர்ப்பத்தில் தண்ணீர் வந்துவிட்டால் பத்தல தயமும் முறிந்துவிடும். தண்ணீர் இருந்தால் நாங்கள் தயமும் செய்த நிலைமை இருந்தால் கூட தண்ணீரை பாவிக்க முடியும் என்ற நிலைமை ஏற்பட்டால் தண்ணீரை கொண்டு உதவி செய்துவிட்டு தான் நாங்கள் தொழுகைக்காக செல்ல வேண்டும். இந்த தயமுமை வைத்து ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை நிறைவேற்றலாமா அல்லது ஒவ்வொரு தொழுகைக்கும் தயமும் செய்ய வேண்டுமா என்கின்ற ஒரு கிளை கேள்வியும் இதுக்குள்ளே எழுகிறது. இதனை பொறுத்தவரையில பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் இவர் தயமும் செய்ய வேண்டும் என்பதுதான் மிகச் சரியான கருத்தாகும். இது இன்று உங்களுக்கு நாங்கள் ஒரு பீடிகையாக தந்த கேள்விகளும் பதில்களும். அடுத்த மிஞ்சி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்த இருக்கிறோம். எதிர்வரக்கூடிய காலங்களில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. தொழுகை பற்றி உது பற்றிய கேள்விகள் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்கான பதில்களை நாங்கள் சொல்லுவோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. தயமத்துக்கு எவ்வளவு தொலை தண்ணிக்காக தேடணும்? தயமம் அல்லாஹ் தஆலா அவனது தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் காட்டி தந்த மார்க்கம் மிகவும் எளிமையான மார்க்கம், இலகுவான மார்க்கம். எனவே ஒருவர் தயமம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் எவ்வளவு தூரம் சென்று தேட வேண்டும் என்றால் தனக்கு எவ்வளவு தூரம் சென்று தேட முடியுமோ அந்த அளவு தூரம் சென்று தேடினால் போதும். இதனை எவ்வாறு நாங்கள் மட்டுப்படுத்துவதென்றால் அது நாங்கள் தேடுகிறோம், தண்ணியை தேடிக்கொண்டே போகிறோம். இந்த ஜமாத் தொழுகை பிந்திரும் என்று சொன்ன அந்த அளவு தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் தேடி பார்ப்பது கிடைக்கவில்லையா, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாதும், உங்களுக்கு முடியுமான வரையில் நீங்கள் அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். மார்க்கம் இலகுவானது. எனவே நாங்கள் தலையை பீத்துக் கொண்டு பல மைல் தூரங்கள் நாங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. சிலர்கள் எல்லைகளை எல்லாம் சொல்லுவார்கள். அல்லாஹு ஆலம். அடுத்தது என்னன்னு, நம்ம வீட்ல இருந்து கிளம்பும்போது உதவி செஞ்சுட்டு சாக்ஸ் போட்டு போறோம். பள்ளிக்கு போயிட்டு சில பேர் சாக்ஸை கழட்டிட்டு சொல்லுவாங்க. இப்ப சாக்ஸ் கழட்டினா உதவு போயிடுமா, உதவு போவாதா? ஒருவர் உன கேள்வி என்னண்டா, வீட்டில இருந்து வெளியாற நேரத்தில் உதவு செய்து விட்டு காலுறையை அணிந்து விட்டு நாங்கள் வெளியே செல்கிறோம். பிறகு அதான் சொல்லப்படுகிறது, பள்ளியினுள் செல்லுகின்ற நேரத்தில் நாங்கள் கால் இருக்கக்கூடிய கால் பாதனி ஷூஸையும் அந்த காலுறையும் கலட்டி விட்டு நாங்கள் சென்று தொழுகிறோம். காலுறையை கலட்டினால் உதவு முடியுமா? முடியாது. ஆனால் மீண்டும் நீங்க உதவ அந்த சொக்ஸை அணிஞ்சிட்டு அடுத்த தொழுகைக்கு போற நேரத்தில் ஒரு கேள்வி வரும். நீங்க அந்த காலுறை மீது மசூது செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? நீங்க கலட்டிட்டு திரும்பவும் காலுறை அணிகிற நேரத்தில் உதவோடு நீங்க அணிஞ்சிருந்தால் அடுத்த தொழுகைக்காக வேண்டி உதவு செய்கிற நேரத்தில் நீங்கள் மசூது செய்யலாம் கலட்டாமல். அல்லது நீங்கள் தொழுது அணிவதற்கு முன்னால் உதவு முறிந்திருந்த நிலைமையில் நீங்கள் காலுறையை அணிந்திருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் மசூது செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் நிபந்தனை அங்கே இல்லாமல் போயிருக்கிறது. அல்லாஹு அலம். தலைக்கு மசூது செய்த பத்தி சில இடத்துல சொல்றாங்க, தலப்பா கட்டியிருந்தா அப்படி தொட்டா போதும். தலைக்கு மசூது செய்தல், தலைக்கு மசூது செய்யறதை பொறுத்தவரையில தலப்பாவது 2வது கேள்வி. அதுக்கு முதல்ல தலப்பா போற கதையே நம்ம ஊர்ல இருக்கு. என்னன்னு சொன்னா, நம்ம ஊர்ல பெரும்பாலும் ஷாஃபியாக்கள் கூடுதலாக வாழக்கூடிய பிரதேசங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி ஸ்டைல் எடுத்தா அப்படித்தான் செய்வாங்க. எல்லா இடங்களும் அழகா கழுகிட்டு தண்ணீரை மட்டும் தொட்டு தலையை மாட்டி என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா தொப்பியை கூட கழுறது இல்லை. அப்படி சாடி எடுத்துட்டு அப்படி அப்படி ஒரு 3 மைல் பட்டா போதும். இது பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய முறை. ஆனா நன்றாக ஹதீஸை நாங்கள் ஆழ்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் சஹீஹான ஹதீஸ்கள் தெளிவாக புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்கள் கூட எங்களுக்கு ஆதாரமாக பக்க துணையாக உறுதுணையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைக்கு மசூது செய்வதனை பொறுத்தவரையில் அழகாக செய்து காட்டி இருக்கிறார்கள். நிறைய சஹாபாக்கள் அதனை சொல்லியும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து வருகின்ற நேரத்தில் தலையை மசூது செய்ய ஆரம்பித்தால் 2 கையிலும் தண்ணீரை தடவி படுத்திவிட்டு அந்த 2 கைகளையும் தனது முன் நெற்றியிலையும் வைப்பார்கள். வைத்து அந்த 2 கரங்களையும் பிடரி வரைக்கும் கொண்டு செல்வார்கள். கொண்டு சென்ற அதே கையை மீண்டும் என்ன செய்வார்கள், ஆரம்பித்த இடத்துக்கே கொண்டு வந்துவிட்டு இந்த விரலை மீண்டும் வேற தண்ணீரில் நனைக்காமல் 2 காதுகளையும்
அவ்வாறு தடவி விடுவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மிகச் சரியான முறை. இதனை பின்பற்றக்கூடிய மக்கள் எங்கேயாச்சும் விரல் வெட்டக்கூடிய ஒருவர் 2 பேர் தான் நம்ம நாட்டில் இருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முறை, அவர்கள் காட்டி தந்த முறை என்று சொன்னால் இந்த முறைதான். இதனை பற்றி யாரிடத்திலேயாவது போய் சொன்னால் சற்று அந்த மிதவாதிகள், நாங்கள் தான் இஸ்லாத்தை நன்று கற்றவர்கள் என்று மார்பு தட்டக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், இதெல்லாம் பெரிய பிரச்சனையா, தலையை ஃபுல்லா முழுமையாக மசூல் செஞ்சா என்ன, கொஞ்சம் மசூல் செஞ்சா என்ன, இதெல்லாம் வந்து தலை போற விஷயம், எப்படியாச்சும் செஞ்சுட்டு போட்டுமே, இதை சொல்லி புதிய கருத்தை ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. என்னிடத்துல கூட ஒரு பெரிய ஒரு ஆலிம் என்று சொல்லக்கூடியவர்கள் கேட்டிருக்கிறார். நான் இதை ஒரு முறை ஒரு பயணத்துல நாங்கள்லாம் ஒரு குரூப் போகிறோம். அப்போ நாங்கள் உதவி செஞ்சுட்டு வந்து முகத்தை நாங்கள் துடைச்சி கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு வந்து அந்த குறிப்பிட்ட நபர் வந்து உதவி செய்கிறார், ஒரு பெரிய ஒரு படித்த மனிதர். அப்போ உதவி செய்கிற நேரத்தில் நிறைய தண்ணீர், நாங்கள் உதவி செய்கிறோம் ஒரு ஓடையில், எவ்வளோதான் தண்ணி எடுத்து குடித்தாலும் நம்ம அப்புறப்படுத்தினாலும் குறையாது. அந்த இடத்துல போய் தொட்டு அப்படி அந்த அதே முறையில் செய்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் படித்த ஒரு ஆள், இந்த ஹதீஸ்களை விட இந்த கருத்தை விட தெளிவாக ஆதாரபூர்வமான செய்திகள் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையில் தான் செய்திருக்கிறார்கள். அவ்வாறு செய்தால் என்ன, அவருக்கு வந்துச்சு கோவம், இதெல்லாம் பெரிய விஷயம், இதுல வந்து கேட்டுக்கிட்டு சொல்லிருக்கீங்க, அவன் செய்யற மாதிரி செஞ்சுட்டு போகட்டுமே. இது இஸ்லாம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த உலகத்துல நீ விரும்புற மாதிரி செய், நான் செய்யற மாதிரி செய்யாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்று ஒரு நிலைமையை விட்டுட்டு போறதுக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வந்து கஷ்டப்பட்டது, அடிபட்டது, துரத்தப்பட்டது, ஒரு பிறந்த இடத்தை விட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எத்தனை சின்ன வயசுல இருந்து இவன் நம்பிக்கையாளர் என்ற பெயர் பட்டத்தோட புகழோட வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்தியக்காரன் என்ற பட்டம் சூட்டப்பட்டார்கள். பல யுத்தங்கள்ல வந்து பாதிக்கப்பட்டார்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லி தந்தது நாங்க சர்வ சாதாரணமா ஒன்றா விட்டுட்டு போறதுக்காக, கஷ்டப்பட்டு தேடி சரியா பின்பற்றணும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்றதுக்கு வந்து உயிரை பணையம் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க அதை பின்பற்றத்துல வந்து கண்டும் காணாமையும் பட்டும் படாமையும் பின்பற்றுறோம். இப்படியான நிலைமையில பின்பற்றுவது இஸ்லாம் அனுமதிக்காத ஒன்று என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே எந்த ஒன்று சின்ன விஷயமாக இருந்தாலும் அதனை ஆதாரபூர்வமான செய்தியோடு நாங்கள் அணுகி பார்த்து சரியானதை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதனைத்தான் இஸ்லாமியங்களுக்கு வந்து எதிர்பார்க்கிறது. அடுத்தது தலப்பா காட்டி குளத்துல ஆத்துல குளிக்கிறோம் இல்லையா, குளத்துல ஆத்துல ஏரியில எல்லாம் குளிப்பாங்க. அந்த டயத்துல வந்து மனதளவுல நியத்து வச்சுக்கிட்டு குளிச்சா உது சேரும்னு சொல்லிட்டு சில இமாம்கள் சொல்றாங்க. அது எப்படி? அழகான கேள்வி. நிலையான நீர், குளம், குட்டை போன்ற இடங்களில் நாங்கள் குளிக்கின்ற நேரத்தில் குளித்துவிட்டு ஏனைய இடங்களில் உதவி செய்வது போன்று உதவி செய்ய வேணுமா, அல்லது உது என்கின்ற எண்ணத்துடன் நீயத்தோடு நாங்கள் மூழ்கி குளித்து விட்டால் போதுமா என்கின்றதுதான் உங்களுடைய கேள்வி. இதை பொறுத்த வரையில 2 வகையான கருத்துக்களை சொல்வார்கள். ஒன்று என்ன, அந்த எண்ணத்தோடு நாங்கள் மூழ்கி குளித்து விட்டால் எங்களுடைய உது கூடும் என்பது முதலாவது கருத்து. இரண்டாவது கருத்து, இல்ல குளிச்சு விட்டு நாங்க திரும்ப அந்த அதுக்குள்ள நின்றவாறு நாங்கள் உது செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது கருத்து. இதை பொறுத்த வரையில ஒரு விஷயத்தை நாங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் குளத்துக்கு சென்றது உது செய்வதற்கா குளிப்பதற்கா? குளிப்பது. என்பது நோக்கம் என்ன? குளிப்பது. குளித்துக் கொண்டிருக்கிறோம், இப்போ உது செய்ய வேண்டும். இரண்டாவது எண்ணம் தான் உது என்கின்ற எண்ணம். அடிப்படை குளிப்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் அங்க சென்றோம். குளிக்க சென்ற நாங்கள் தான் உது செய்ய போகிறோம். இரண்டாவது எண்ணம் வருகிறது. இப்ப இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். உதுவை பொறுத்தவரையில ஒரு இபாதத். எல்லா இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் நிபந்தனைகளோடு முறையாகத்தான் எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. உதுவை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா ஆயத்துல் உது, அந்த உதுவை பற்றி பேசக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா அழகாக அந்த ஓர்டர், அந்த முறையை சொல்லுகிறார். உது செய்வது என்று சொன்னால் முதலாவது இதனை கழுக வேண்டும், அதன் பிறகு இது, அதன் பிறகு இது, அதன் பிறகு இது, அதன் பிறகு இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுன்னாக்களோடு சேர்த்து சொல்கின்ற நேரத்தில், அவர்கள் செய்கின்ற நேரத்தில் அந்த ஓர்டர் தவறாமல், அந்த முறை தவறாமல் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்து காட்டியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த 2 விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு பார்த்தால்
ஒருவர் குளிக்கின்ற நேரத்தில் ஒது செய்யக்கூடிய எண்ணத்தில் குளிக்கின்ற பொழுது அவர் ஆழ்ந்து குளித்தால் அவர் ஒது செய்தவராக ஆகுவார். எப்பொழுது அந்த முறைப்படி அவர் நினைத்து கொள்ள வேண்டும். ஆழ்ந்து குளிக்கிற நேரத்திலே அழகாக ஒது செய்ய முடியுமா இல்லையா? அதுக்குள்ள செய்யணுமா இல்லதா? இல்ல அழகாக ஒது செய்யலாம். எனவே நாங்கள் அந்த ஓடர் முறைப்படி நாங்கள் ஒது செய்வது போன்ற செய்து கொண்டு நாங்கள் அந்த எண்ணத்தோடு குளித்தோம் என்று சொன்னால் குளிப்பும் கூடும், எமது உதவும் கூடும், சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருக்கும். எனவே சந்தேகம் இல்லாத வகையில் எது நல்லதோ அதனை செய்வதுதான் பகுத்தறிவுக்கு உட்பட்டது. அல்லாஹு ஆலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, எந்த முறையில, எந்த வரிசைப்படி, எத்தனை தடவை செஞ்சாங்க? ஒவ்வொருத்தரும் செய்யும்போது ஒவ்வொருத்தரையா 3 தடவையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வுது எது? அந்த வுதுவை எத்தனை முறை செய்ய வேண்டும்? 3 முறை செய்வது சுன்னத்தா, 2 முறை செய்வது சுன்னத்தா, ஒவ்வொரு முறை செய்தால் கூட போதுமா? இதை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு வுது செய்தார்கள் என்று சொன்னால், முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்வதற்கு முன்னால் வுது செய்கின்ற எண்ணத்தில் வந்தவர்களாக பிஸ்மில்லா சொல்வார்கள். பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய 2 கரங்களையும் கழுகுவார்கள். 2 கரங்களையும் கழுகுவார்கள். அதன் பிறகு அவர்கள் வாய் கொப்பளிப்பார்கள். அதன் பிறகு நாசுக்கு தண்ணீர் செலுத்தி அதனை வெளியேற்றுவார்கள். வலது கையினால் நாசுக்கு தண்ணீர் செலுத்தி இடது கரத்தினால் அதனை வெளியேற்றுவார்கள். அதன் பிறகு முகத்தை முழுமையாக கழுவுவார்கள். முகத்தை பொறுத்தவரையில மேல் நெற்றி ரோமத்திலிருந்து நாடியின் கீழ்ப்பகுதி வரைக்கும், அதே போன்று இந்த காதின் இருந்து அடுத்த காது வரைக்கும் உட்பட்ட பகுதி அனைத்தும் தான் முகம். சிலர் கழுவுவது போன்று இவ்வாறு முன் அந்த கண்ணம் இந்த கண்ணமும் உட்பட்ட வகையில் கழுவுவது முகம் முழுமையாக கழுவப்பட்டதாக அமையாது. முகம் முழுமையாக கழுவப்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையை கழுவி கொள்வார்கள். அவருடைய முழங்கை வரைக்கும் கழுகுவார்கள். முழங்கை வரைக்கும் நன்றாக கழுவிப்பட்டிருக்கிறதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று இடது கையை அதிவாரை கழுவுவார்கள். அதன் பிறகு தலைக்கு நாம் மசு செய்தியை சொல்லி காட்டினோம். அவர்கள் தண்ணீரை எடுத்து தலையை முன்னெற்றியில் இருந்து ஆரம்பித்து பின் பிடரி வரைக்கும் கொண்டு சென்று அதே இடத்தில் மீண்டும் கொண்டு வந்து முடிப்பார்கள். பிறகு அதை கையை கொண்டு 2 காதுகளையும் தராவி கொள்வார்கள். அதன் பிறகு வலது காலை கழுவி கொள்வார்கள். இடது காலை கடைசியாக கழுவி கொள்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வுது செய்யும் முறை. இந்த வுதுவை பொறுத்தவரையில் எத்தனை முறை செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தில் 3 முறை செய்வதும் சுன்னத்து, 2 முறை செய்வதும் சுன்னத்து, ஒவ்வொரு முறை செய்வதும் சுன்னத்து. எதனை செய்தாலும் வுது கூடும். அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் செய்த முறை எத்தனை? 3 முறையாக செய்திருக்கிறார்கள். இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாதுல் மஆத் என்கிற புத்தகத்தில் குறிப்பிடுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை 3ஆக 2 ஒவ்வொரு முறையாகவும் செய்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் ஒரே வுதுவில் சில பாகங்களை 3 முறையும், சில உறுப்புகளை 2 முறையும், சில உறுப்புகளை 1 முறை கூட கழுவிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதாக இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாதுல் மஆத் என்கிற புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள். எனவே எதனை செய்தாலும் அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது, அது சுன்னத்தான முறையும் கூட. அப்ப அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை செய்தார்கள் என்று சொன்னால் 3 முறையாக செய்திருக்கிறார்கள். தலையை பொறுத்தவரையில் ஒரே ஒரு முறை தான் தடவி இருக்கிறார்கள். தலையும் காதையும் பொறுத்தவரையில் அதை 3 முறை இவ்வாறு செய்து கொண்டே இருக்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில பேர் இந்த பிடரியை பொறுத்தவரையில முகத்தை கழுகிவிட்டு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இவ்வாறு கழுகிவிட்டு இந்த பிடரியை இவ்வாறு செய்து கொள்வார்கள், அல்லது தலையை தராவி விட்டு இவ்வாறு செய்து கொள்வார்கள். இது பெரும்பாலும் ஹனஃபி மதஹபை பின்பற்றக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஒரு முறை. இதற்கு ஆதாரம் இருக்கிறதா பார்த்தால் பலமான எந்த ஆதாரமும் இல்லை. அல்லாஹு அலம். இது வாய்க்கு பழிக்கிறதுக்கு முன்னாடி 2 மணிக்கட்டு வர கழுகுறது சொன்னோம். மற்ற இன்னொரு விஷயம், வுது செய்கிற நேரத்தில் அடர்த்தியான தாடி உள்ளவர்கள் தாடியை குடைந்து கழுகுவது சுன்னத்து. கால் விரல்களை விரல்களை அழுத்தி கழுகுவதும்
விரல்களுக்கு இடையில் வந்து கழுகுவதும் சுன்னத்து, அதையும் கவனத்தில் கொள்ளணும். எப்படி நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கலாமா? நின்ற நிலைமையில் சிறுநீர் கழிக்க முடியுமா? சிறுநீர் கழிக்க சென்றால் உட்கார்ந்த நிலைமையில் சிறுநீர் கழிப்பது சிறந்தது. முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை. இரண்டாவது மருத்துவ ரீதியாக அதில் பிரயோசனம் இருக்கிறதா என்று குறிப்பிடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒருவர் சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி காலிலே அமர்ந்து விட்டால் அந்த சிறுநீர் பை வந்து சரியான நிலைமையில் இருப்பதாகவும் இலகுவாக சிறுநீர் வெளியாகுவதற்கு அந்த உபாதைகள் வந்து தயாராக இருப்பதாகவும் குறிப்பிடுவதன் காரணத்தினால அந்த நிலைமையில் சிறுநீர் கழிப்பது கூடும். மற்ற யாருக்கு அமர்ந்த நிலைமையில் சிறுநீர் கழிக்க முடியாதோ அவர் நின்ற நிலைமையில் சிறுநீர் கழிக்கலாம். அல்லது ஒருவர் சிறுநீர் நின்று கழிக்க விரும்புகிறார். ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும். இந்த நின்று கொண்டு கழிக்கின்ற நேரத்தில் சிறிதளவாவது தனது ஆடையை அசுத்தப்படுத்தாது, தன்னை அசுத்தப்படுத்தாது என்கின்ற நிலைமை இருந்தால் அந்த நேரத்திலும் அவர் விரும்பினால் நின்ற நிலைமையில் சிறுநீர் கழிக்கலாம். இதுக்கு இஸ்லாத்தில் தடை கிடையாது. ஆனால் சிறந்த அமைப்பு எது என்று சொன்னால், சுன்னத்தான அமைப்பு எது என்று சொன்னால் அமர்ந்த நிலைமையில் சிறுநீர் கழிப்பதுதான். ஏன் இதனை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது என்றால், சிறுநீர் கழிக்கின்ற நேரத்தில் நின்ற நிலைமையில் ஒருவர் சிறுநீர் கழித்தால் அந்த சிறுநீர் செல்லுகின்ற வேகத்தில் அது பட்டு பல இடங்களுக்கு தெரிக்கும். தண்ணீரை நாங்கள் கீழ் நிலத்திற்கு பக்கமாக கொண்டு சென்று ஊற்றினால் அதனுடைய தாக்க வேகம் வந்து குறைந்து அது தெரிப்பது குறைவாக இருக்கும். நாங்கள் எந்த அளவுக்கு தூரமாகிறோமோ அந்த அளவுக்கு அது தெரிக்கிற வீதமும் அதிகரிக்கும். இதே மாதிரி தான் சிறுநீர் கழிக்கிறது. எனவே சிறுநீரை பொறுத்தவரையில இஸ்லாம் கடுமையான நஜீஸ் என்று குறிப்பிட்ட விடயங்கள்ல சிறுநீரும் ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு இடத்தை கடந்து செல்கிற நேரத்தில் அங்கே சில கபர்கள் இருக்கின்றது. அங்கே 2 கபர்களில் அந்த கபர்வாசிகள் தண்டனை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதுல ஒருவர் யார் என்று சொன்னால் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யாதவர். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்சமட்டையை கொண்டு வருமாறு கூறி அதனை 2ஆக கிழித்து 2 கபரிலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதனை ஊன்றி விட்டு சென்றார்கள். இது பச்சையாக இருக்கும் வரைக்குமாவது அவருடைய அந்த அந்த கபர் வேதனை குறைக்கப்படட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த சிறுநீர் கழிக்கின்ற நேரத்தில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்று சொன்னால், நாம் கழிக்கக்கூடிய சிறுநீர் நம்மையும் அசுத்தப்படுத்தக்கூடாது, நமது ஆடையும் அசுத்தப்படுத்தக்கூடாது, ஏனைய இடங்களையும் அசுத்தப்படுத்தக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனை கவனத்தில் கொண்டு நாங்கள் விரும்பிய முறையில் சிறுநீர் கழிக்கலாம். கிபிலாவை முன்னாக்காமல் இருப்பதுதான் சிறந்தது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடைச்ச பாத்ரூம் வெளி இடத்துல தான் கிபிலா முன்னக்கூடாதா? மலசலம் கழிக்கிற நேரத்தில் கிபிலாவை முன்னக்க முடியுமா முடியாதா? இதை பொறுத்தவரையில உலமாக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு. சரியா, சிலருடைய கருத்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் கிபிலாவை முன்னோக்கவும் கூடாது பின்னோக்கவும் கூடாது என்ற பொதுவான ஒரு ஹதீஸ் இருப்பதன் காரணத்தினால். இன்னும் சிலருடைய கருத்து, எமக்கும் கிபிலாவுக்கு மத்தியில் ஏதாவது திரை தடை இருந்தால் நாங்கள் அந்த இடத்திலே வந்து கிபிலாவை முன்னோக்கினாலும் பிரச்சனை இல்லை என்பது அவருடைய கருத்து. ஆனால் தெளிவாக ஹதீஸில் வருவதன் காரணத்தினால், தெளிவாக ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருப்பதன் காரணத்தினால் பல கருத்துக்களை சொன்னாலும் எமக்கு 4 புறமும் அடைத்த டாய்லெட்டாக இருந்தாலும் அதிலே வசதி இருக்கிறது. கிபிலாவை முன்னோக்காமல் பின்னோக்காமல் எமது அந்த குளியல் அறையை நாங்கள் தயாரிப்பதற்கு வசதி இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேகம் வராத நிலைமையில் நாங்கள் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் கிபிலாவை முன்னோக்கியோ பின்னோக்கியோ நாங்கள் அந்த அடைத்த குளியலையில் நாங்கள் போய் சிறுநீர் மலசலம் கழிக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு சந்தேகம் மனசை உறுத்தி கொண்டே இருக்கும். நான் கிபிலாவை முன்னோக்கி உட்கார்றேனே, கூடுமா கூடாதா, தன்னை நினைக்கிறது இல்லையா? அப்ப இந்த எண்ணத்தையாவது நாங்கள் அப்புறப்படுத்தி விட்டு நிம்மதியாக நாங்கள் அந்த உபாதையை நீக்கிவிட்டு வர்றதுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் கிபிலாவை நாங்கள் முன்னோக்காமலும் பின்னோக்காமலும் அந்த கழியல் அறையை அமைத்துக் கொள்வதுதான் சிறந்தது. அதுதான் இஸ்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட.
சிறுநீர் கழித்து விட்டு எந்த வகையில சுத்தப்படுத்தலாம்? சில பேர் இந்த டிஷ்யூ வச்சு சுத்தப்படுத்துறாங்களா? அது குடும்பம் மலசலத்தை பொறுத்தவரையில மலமாக இருந்தாலும் சரி, சலமாக சிறுநீராக இருந்தாலும் சரி, இரண்டுக்கும் ஒரே முறைகளை வந்து இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அசுத்தங்களை, அதாவது உடல்ல இருந்து வெளியாகக்கூடிய இந்த அசுத்தங்களை பொறுத்தவரையில இல்லாமலாக்கக்கூடிய சிறந்த ஒரு பொருள் என்று சொன்னால் திரவம் என்றால் அது தண்ணீர். யாருக்கு தண்ணீர் இருக்கிறதோ, தண்ணீர் பாவிக்க முடியுமோ, இவர்கள் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். யாருக்கு முடியவில்லையோ அந்த நிலைமையில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்ட பொழுது 3 கற்களை கொண்டு நீங்கள் அதனை சுத்தம் செய்யுங்கள். மலம் கழித்து விட்டால் 3 கற்களை, தண்ணீர் பாவிக்க முடியவில்லை என்கிற நிலைமை வருகின்ற பொழுது 3 மண் கற்களை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எலும்புகள் அல்லது மிருகங்களுடைய விட்டைகளை கொண்டு நீங்கள் அதனை சுத்தம் செய்ய வேண்டாம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இதனை ஆதாரமாக வைத்து நாங்கள் தற்காலத்திலே இதைவிட அழகாக சுத்தம் செய்யக்கூடிய இந்த டிஷ்யூஸ், இந்த மென்மையான காகிதங்கள் இருக்கின்றது. மலம் சலம் கழித்ததன் பிறகு தூய்மைப்படுத்தக்கூடிய இந்த மென்மையான காகிதங்களை தயாரித்திருக்கிறார்கள். இதனை கொண்டு நாங்கள் தாராளமாக அந்த சுத்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள முடியும். அந்த காலங்களில் இவ்வாறான பொருட்கள் இல்லாத காரணத்தினால் அதற்கு ஈடாக பகரமாக எது இருந்ததோ அதனை கொண்டு அவர் அந்த டைம்ல சுத்தம் செய்திருக்கிறார்கள். இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. குறிப்பாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்னவென்று சொன்னால், தற்பொழுது எல்லா இடங்களிலும் இந்த டிஷ்யூஸ் இருக்கிறது. பெரும்பாலும் நாங்கள் பிரயாணத்தில் இருக்கிற நேரத்தில் தண்ணீரை தேடி அலைவோம் ஒண்ணுக்கு போறதுக்கு. ஒரே அமர்வில் அமர்ந்து செல்வதன் காரணத்தினால அடிக்கடி நம்மளுக்கு என்ன செய்யும், ஒண்ணுக்கு போக தோணும். இந்த நேரத்தில் தண்ணீர் தேடி அலைவோம். தண்ணீர் இல்லாத நேரத்தில் வந்து வேறு ஏதாவது தேடி அலைவோம். இதனால அடிக்கடி பிரயாண நேரத்தில் எல்லாருமே டிஷ்யூ வாங்கி வச்சுக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் தண்ணீரோட கிளீனா வந்து அந்த டிஷ்யூஸ் வந்து சுத்தப்படுத்தும். அப்போ எல்லோருமே வந்து நம்முடைய ஆடையினுள் அந்த புறையான பையனுள் வந்து இந்த டிஷ்யூஸை வாங்கி வச்சுக்கொள்றது சிறந்தது. ஒருவர் இந்த மென் காகிதத்தை கொண்டு சுத்தம் செய்கிறார். தண்ணீர் கிடைத்தால் மீண்டும் அதனை கண்டிப்பாக கழுக வேண்டுமா என்றால் கழுக தேவை இல்லை என்பதுதான் எல்லா உலமாக்களுடைய கருத்தாகும். செஞ்சிடறோம். பொது செஞ்சுட்டு வீட்லயோ இல்ல தெருவுலயோ உண்டான மிருகங்களை எதையாவது தொட்டா ஒது முடியும்னு ஒரு இது. 2வது பெண்களை தொட்டாலும் ஒது முடியும்னு சொல்லிட்டு இமாம்களுடைய கருத்து இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒது செய்த ஒருவர் பெண்களை தொட்டால் ஒது முடியுமா? அந்நிய பெண்களை தொட்டால் ஒது முடியுமா? 2வது ஒது செய்த நிலைமையில் பாதைகளில் செல்லக்கூடிய மிருகங்களை தொட்டால் ஒது முடியுமா என்பது இந்த கருத்து கேள்வி. இப்ப நம்ம எல்லோருக்குமே தெரியும், அதே எந்த இமாம்கள் பெண்ணை தொட்டால் ஒது முறியும் என்று சொல்கிறார்களோ அவர்களுடைய மதுஹபை பார்த்தால் கூட ஒதுவை முறிக்கும் காரியங்கள் சரி ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க, ஒரு பட்டியல். அந்த பட்டியலில் 2ம் வராது. மிருகங்களை தொட்டால், பாதையோரங்களில் தெரியக்கூடிய மிருகங்களை தொட்டால் ஒது முறியும் என்கின்ற அந்த அம்சமும் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காது. பெண்ணை தொட்டால் ஒது முறியும் என்கின்ற அம்சமும் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காது. ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது என்று சொன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும். முன்பின் துவாரங்களினால் ஏதாவது வெளிப்பட்டால் ஒது முறியும். 2வது ஒட்டக இறைச்சி சாப்பிட்டால் ஒது முறியும். அயர்ந்து தூங்கினால் ஒது முறியும். பைத்தியம் ஏற்பட்டால் ஒது முறியும். வேற ஆடையின்றி மர்மஸ்தானத்தை தொட்டால் ஒது முறியும். இந்த 5 நிபந்தனை, 5 காரணங்கள் தான் பிரபலியமான, பெரும்பாலும் எல்லோருமே குறிப்பிடக்கூடிய இந்த காரணங்கள். வாந்தியை பொறுத்தவரையில இதுல கருத்து வேறுபாடு இருக்கலாம் மத்தியில. வாந்தி ரத்தம், அதனால வந்து எல்லோருமே வந்து அதனை வந்து ஓரம் கண்டிட்டு இந்த 5 காரணங்களை தான் முன்வைப்பார்கள். இதுல வந்து யாருமே குறிப்பிடல மிருகங்களை தொட்டால் ஒது முறியும், பெண்ணை தொட்டால் ஒது முறியும் சொல்லி. மிருகங்களை பொறுத்தவரையில ஒருவர்
ஒதுவோட தொட்டாலும் பாதிப்பு ஏற்படாது, ஒது இல்லாமல் தொட்டாலும் பாதிப்பு ஏற்படாது. அதே அசுத்தமான மிருகங்களை தொட்டால், பன்றி, நாய் போன்றவரை தொட்டால், பூனை அசுத்தமான மிருகம் இல்ல, தொட்டா உதவ முடியுமா? ஒதுக்குரிய நிபந்தனை என்ன? முதலாவது அசுத்தம் இல்லாம இருக்கும். நம்ம ஆடையோ உடலோ, அப்போ உதவு செய்த நிலைமையில் அசுத்தம் பட்டு விட்டா அந்த அசுத்தத்தை மீண்டும் நாங்க என்ன செய்யணும்? கழுக வேண்டும். அசுத்தம் நீங்கி விட்டால் எங்களுடைய உது கூடும். பெண்ணை பொறுத்தவரையில சில உலமாக்கள் கூறுகிறார்கள், ஒரு பெண்ணை தொட்டால் உது முறையும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அறையிலே தொழுதிருக்கிறார்கள். அவர்களுடைய அறை அன்றைய வீடு தற்பொழுது இருப்பது நமது வீடுகளை போன்ற பெரும் பெரும் அறைகளை கொண்ட வீடு கிடையாது. ஒருவர் தூங்கினால் மற்றவர் நின்று தொழுவதற்கு கூட இடம் பத்தாது என்கின்ற நிலைமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக வேண்டி எழும்புவார்கள். தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டி இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் காலை நீட்டியவாறு தூங்கி கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்துவிட்டு சுஜூதுக்கு செல்கின்ற நேரத்தில் அவருடைய காலை தட்டி விடுவார்கள். அவருடைய காலை உயர்த்திக் கொள்வார்கள். அவர் சுஜூத் செய்வார்கள். பிறகு மீண்டும் காலை நீட்டி அவர்கள் தூங்கிக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள், மீண்டும் அவ்வாறே செய்வார்கள். இது ஆதாரபூர்வமான செய்தி. மனைவியை தொட்டால் ஒது முறையும், பெண்ணை தொட்டால் ஒது முறையும் என்று இருந்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற நிலைமையிலே தொட்டிருக்க மாட்டாங்க. இது ஒன்று. இரண்டாவது, இஸ்லாம் சிக்கலான முன்பின் முரண்படக்கூடிய செய்திகளை சொல்லக்கூடிய மார்க்கம் கிடையாது. இஸ்லாத்தின் 50 கடமைகளில் 5வது கடமை எது? ஹஜ். ஹஜ்ஜை பொறுத்தவரையில் தவாப் செய்கிற நேரத்தில், சை செய்கிற நேரத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் தவாப் செய்ய வேண்டும், சை செய்ய வேண்டும். நாங்கள் தான் பார்க்கிறோம். அந்நிய பெண்ணை தொட்டால், இச்சை இல்லாமல் தொட்டால் கூட, தற்செயலாக பட்டு விட்டால் கூட உதவு முடியும் என்று இருந்திருந்தால் ஹஜ்ஜு கடமை எப்படி நிறைவேற்றுறது? அப்ப அல்லாஹ்வின் தூதரும் தெரியாம எங்களுக்கு சொல்லி தந்தாங்களா? அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரையில மிக தெளிவான மார்க்கம். இஸ்லாம் அழகாக கொடுக்கப்பட்ட மார்க்கம், முன்னுக்கு பின் முரண் இல்லாத மார்க்கம். அல்லாஹ் தஆலாவுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு எல்லா காலங்களும் தெரியும். அதற்கேற்ற வகையில் தான் இஸ்லாமிய சட்டங்களை தந்திருக்கிறான். எனவே இச்சை இல்லாமல் ஒருவர் ஒரு பெண்ணை தொட்டால் ஒது முறியாது என்பதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அல்லாஹு ஆலம். அடுத்தது உதவு செய்யறாங்க எப்படின்னு சொன்னா, தொழுகை இல்லாத டயத்துலயும் உதவு செய்யறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு சுன்னத் முறையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஒதுவோடு தான் இருப்பார்கள். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஒதுவோடு இருப்பார்கள். சஹாபாக்களும் அதன் வழியில் வந்த இமாம்கள், தாபியன்கள், தபு தாபியன்களை பெரும்பாலான மக்களை பார்த்தோம் என்று சொன்னால், ஒது முடிந்துவிட்டால் போய் ஒது செய்து விடுவார்கள், அல்லது அடிக்கடி ஒது செய்து கொள்வார்கள். எதற்காக? ஒன்று ஒதுவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, ஒது செய்தால் 2 ரக்காத் தொழலாம். இபாதத் செய்வதில் ஆர்வம் போட்டு முண்டி அடித்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்கள். நம்மை போன்று சோம்பரிகள் கிடையாது. ஒது செய்வார்கள், ஒது செய்துவிட்டு 2 ரக்காத் தொழுதும் கொள்வார்கள். அந்த ஒதுவுக்குரிய சுன்னத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த காட்டி தந்த ஒரு முறை. அவ்வாறு இருப்பது விரும்பத்தக்கது. குளிக்கும் போது கண்டிப்பா ஆடை இருக்கணுமா உடம்புல? இதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம். ஒருவர் குளிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக ஆடை அணிஞ்சுதான் குளிக்கணுமா? ஆடை அணிஞ்சு குளிக்க விருப்பம், ஆடை வசதி இருக்கின்ற அணிஞ்சிட்டு குளிங்க. இல்லாத அணியாம குளிக்க ஒரு நாடினால் நம்ம அவரத்தை யாருமே பார்க்க மாட்டார்கள். பார்ப்பதற்கு எந்த விதமான வாய்ப்புகளும் வசதிகளும் அங்கே இல்லை. எம்மை தவிர வேற யாரும் எம்மை பார்க்க முடியாது என்கிற நிலைமை இருந்தால், ஒருவர் தனது இச்சையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற நிலைமை இருந்திருந்தால், அவள் அவசரத்துக்காக வேண்டி குளித்து விட்டு செல்வதில் தப்பு இல்லை. இதுதான் பெரும்பாலான மக்களுடைய கருத்து. சரி, குளிக்கிறதுக்கு ஒது செய்யறதுக்கு முன்னாடி செய்யணுமா இல்ல குளிச்சு முடிஞ்ச போது செய்யணும்? ஜனாபத் கடமையான குளிக்கிற நேரத்துல நீங்க சுன்னத்தை கவனத்தில் கொண்டா, ஆரம்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி உது செய்துட்டு குளிக்கிறது சிறந்த முறை. அல்லது நீங்க ஜனாபத் இல்லாம சர்வ சாதாரணமா குளிக்கிறீங்கன்னு சொன்னா,
நன்றாக நீங்க வந்து ஊத்தை போக தேய்த்து நன்றாக குளித்து விட்டு அதன் பிறகு கடைசியாக நீங்கள் உது செய்து விட்டு வருவது சிறந்தது. ஜனாபத் இல்லாம சாதாரணமா குளிச்சா அது வந்து உது வந்துடாதா? அந்த முறையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்ச மெத்தட்படி குளிச்சா அதே முறையில குளிச்சா உதுவும் சேரும் அதுல. ஆனா நம்ம எதுக்காக வேண்டியதை சொன்னோம்னா, ஒருவர் வந்து கூடுதலாக கவனம் எடுக்கலாம். இப்போ ஜனாபத்தை குளிக்கக்கூடியவர் பெரும்பாலான மக்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த ஜனாபத்தின் கடமையை நீக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குளிப்பாங்க. இப்போ அவசர அவசரமா வந்து குளிச்சுட்டு போயிடுவாங்க. ஏனைய சந்தர்ப்பத்தில் குளிக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நோக்கம் வந்து ஜனாபத்திலிருந்து நீங்குவது கிடையாது. அவருடைய முழுமையான நோக்கம் உடலை முழுமையாக அசுத்தங்களை விட்டு நீக்கி நன்றாக குளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். எனவே அதனால கூடுதலாக அவர் வந்து உடலை சுத்தம் பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபடலாம். அதன் காரணத்தினால வந்து பல நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். முடிகளை இல்லாமல் ஆக்குவது போன்ற நடவடிக்கைகள் செய்யலாம். எனவே இதனை கவனத்தில் கொண்டு குளித்து முடிஞ்ச பிறகு சுத்தத்தை உதவு செய்யறது தான் சிறந்தது. ரசூலுல்லாஹ் அவங்க செஞ்சது வந்து ஜனாபத்து இருந்து நீங்கிற நேரத்துல தான் உதுவுக்காக உட்கார்ந்து உது செய்ய ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு அந்த மூன்று முறை தான் சுண்ணத்தான ஒரு முடிவு. சில பேர் என்ன செய்யறாங்க, அதிகமாக வந்து முகத்தை கழுவுறது, அதிகமாக இது பண்றது, அது எப்படி, அதாவது வந்து பாவ செயலாகுதா இல்ல? அது வந்து அதாவது ஒருவர் அதிகமான உதவு செய்கிற நேரத்தில் ஒரு முறை கழுகலாம், 2 முறை கழுகலாம், 3 முறை கழுகலாம். இதற்கு விட அதிகமாக கழுகுவது கூடுமா கூடாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இதனை வன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். எனவே 3 முறைக்கு அதிகமாக கழுகுவது கூடாது. அது ஒன்று. இரண்டாவது, அது வந்து மேலதிகமாக நாங்கள் தண்ணீரை வீண்வரியம் செய்வதாகவும் அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் கூட, ஒரு ஓடக்கூடிய நதிக்கு பக்கத்தில் இருந்தா கூட தண்ணீரை வீண்வரியம் செய்யாதீங்க. தண்ணி தானே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி சும்மா அநியாயமாக எடுத்து வீண்வரியம் செய்ய வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த 2 காரணத்தையும் கவனத்தில் கொண்டு 3 முறைக்கு மேலாக நாங்கள் கழுகுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. கடுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்து இருக்கிறார்கள். அதிகமா வந்து தூக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 2 தொழுகை வருது, ஃபஜ்ர், அசர். இந்த வக்துல நம்ம தூங்கி எந்திரிச்சு தான் தொழுகை அதிகமா இருக்கு. இப்ப நான் எந்திரிச்சு தொழுவும் போது இப்ப உதுவுக்காக நியத்து வைக்கிறேன். மூஞ்சி கழுவு போகும்போது உதுவுக்காக நியத்து வைக்காம நான் மூஞ்சி கழுவிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு திரும்ப நான் உதுவுக்காக நியத்து வச்சு செய்யலாமா? அது கூடுமா? அதான் முறை, அப்படிதான் செய்யணும். உதவு என்று சொன்னா எப்ப நம்ம உதவுக்குள்ள நுழைகிறோம் என்று நியத்து வைக்கிறோமோ அதன் பிறகுதான் உதவு ஆரம்பிக்குது. அதுக்கு முதல்ல வந்து நம்ம வேண்டிய உறுப்புகளை கழுகலாம், பல் துலக்கலாம், முகம் கழுகலாம், அது உதவாக அமையாது. ஆனா ஒருவர் வந்து வர்றாரு, படுத்து எழும்பி தூங்கி எழும்பி ஒருவர் வந்து பாத்ரூமுக்கு வந்து என்ன செய்யறாரு, அவர் பல் துலக்குகிறார், முகத்தையும் கழுகிறார். பிறகு பார்க்கிறார், நான் தொழ வேண்டும். உதவுடைய எண்ணத்தில் ஏனைய உறுப்புகளை கழுகினால் உதவு கூடுமா? கூடாது. ஏன்னு சொன்னால் முகத்தை அவர் ஆரம்பத்தில் கழுகுற நேரத்தில் உதவுடைய எண்ணத்துல வந்து கழுகல, எஞ்சிய உறுப்புகளை தான் பிறகு அவர் கழுகியிருக்கிறார் என்றால் இந்த உதவு கூடாது. அவர் உதவை முழுமையாக செய்ய வேண்டுமா இருந்தால் நீயத்தோடு தான் ஆரம்பத்தில் இருந்தவர் அனைத்தையும் அந்த முறைப்படி செய்ய வேண்டும். அதனால்தான் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி உதவு செய்கின்ற நேரத்தில் அந்த ஒழுங்குமுறையை ஒன்றன் பின் ஒன்றாக எதுன்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த ஒழுங்குமுறைப்படி செய்வதுதான் கடமை, வாஜிப் என்று கருதுகிறார்கள். எனவே அந்த பிரகாரம் தான் செய்ய வேண்டும். இமாமுடைய கருத்துக்கள் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து அசான் சொன்னதுக்கு பிற்பாடு நீங்க தூக்கத்திலே முடிச்சா கூட நீங்க அந்த நியத்தை கொண்டுதான் நீங்க உதவி செய்யறதுக்கு போறீங்க, அப்பவே நியத்தை ஆயிடுதுங்கிறாங்களே, அது எப்படி? அதாவது அசான் கேட்குது, இப்ப நான் அதுக்காக எந்திரிக்க அசருடைய வக்துக்கோ இல்ல ஃபஜ்ருடைய வக்துக்காக தான் போறேன், இப்ப அது எப்படி ஏதாவது எண்ணம்? நீங்க முதலாவது முகம் கழுற நேரத்துல சும்மா நான் படுத்த எழும்பின முகத்தை, அந்த படுக்கையிலிருந்து எழுந்த உடன் இருக்கிற முகத்தை கழுகி சுத்தப்படுத்த வேண்டும் என்பது உங்களோட எண்ணமா? உதவு செய்கிறோம் என்கின்றது உங்களுடைய எண்ணமா? பல் துலக்குகிற நேரத்துல உதவுக்காக வேண்டி பல் துலக்குறோம் என்பது உங்களுடைய எண்ணத்தில் இருந்துச்சா, அல்லது வெறுமனை பல்லை சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நீங்கள் பல் துலக்கினீர்களா? முதல்ல எண்ணத்தை கவனத்தில் கொள்ளும். இன்னமல்ல அமாலு பின்னியாத், எல்லா செயல்களும் எண்ணத்தை பொறுத்து அமையும். எனவே எண்ணத்தை கவனத்தில் கொள்ள செய்யணும். இது முதலாவது. இரண்டாவது, ஒழுவை பொறுத்த வரையில முன்பின் மாறி மாறி எதையுமே செய்ய இயலாது. அந்த ஒழுங்கு முறைப்படி செய்யணும். அப்ப
அந்த முதலாக எண்ணத்தை கவனத்தில் கொண்டு ரசூலுல்லாஹ் காட்டின பிரகாரம் செஞ்சிருந்தா அது ஒதுவாக அமையும். எண்ணம் இருந்தால் கூட நாங்கள் ஒழுங்குமுறை தவறு செய்தால் ஒதுவாக அமையாது. அதையும் கவனத்தில் கொள்வோம். சில நேரங்கள்ல சிறிய பாத்திரத்தில் தன் கையை விட்டு 2 கரங்களை நுழைத்து உதவு செய்யலாமா? இதை பொறுத்த வரையில நமது நாடுகளில் பெரிய சர்ச்சையே இருக்கு, அடித்தடி வந்த வரலாறும் இருக்கு. பெரும்பாலான பள்ளிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹவுதுல தண்ணீர் இல்லாத நேரத்தில் முட்டிகள் வைத்திருப்பாங்க, சின்ன சின்ன குடங்களை முட்டிகளை போன்று. அதில் தண்ணி ஏன்னா உள்ளு கை போட்டு ஒழி செய்ய மாட்டாங்க. ஒரு ஆள் ஊற்றுவார், அவர் ஒழி செய்வார், அல்லது அவரே தன்னால ஊற்றி ஒழி செய்வார். நாங்களாம் சின்ன வயசுல அப்படித்தான் ஒழி செஞ்சிருக்கோம் நிறைய இடங்கள்ல. ஆனா ஹதீஸை பொறுத்த வரையில அப்படி எங்கே வந்ததாகவும் இல்லை. தெளிவாக ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வந்து வைக்கப்படும், அவர்கள் 2 கரங்களை நுழைத்து உதவு செய்வார்கள். தெளிவான ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிறைய சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். மற்றது அந்த காலத்தை பொறுத்தவரையில் தற்பொழுது இருப்பது போன்ற நீர் வசதிகள் இந்த அரபு மண்ணில் இல்லை, கொஞ்சம் காணீர் தான் இருக்கும். ஒரு பாத்திரம் சொன்னா இப்ப இருக்கிற மாதிரி பெரும் 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 குள்ளத்தை அந்த அளவு இந்த அளவுக்கு பாத்திரங்கள் கொண்டு வரல ரசூலுல்லாஹ் உதவி செய்யறதுக்கு. இப்படி தூக்கி கொண்டு கொடுப்பாரு ரசூலுல்லாஹ். சில சமயங்கள்ல யாரும் சொல்ல ஊழல் தண்ணி இருக்கு போதாதுன்னு சொன்னா ஒரு முறை காட்டப்படுகிறது. அந்த பாத்திரத்திற்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கரங்களை நுழைக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அவருடைய விரல்களுக்கு இடையிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. எல்லா சஹாபாக்களும் அதிலிருந்து உதவி செய்தார்கள் என்ற ஒரு அற்புதத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தில் வழங்கினான். எல்லோரும் உதவி செய்தார்கள் அந்த பாத்திரத்திலிருந்து. அப்ப அந்த பாத்திரத்துக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களை நுழைத்திருக்கிறார்கள். தண்ணீர் அவருடைய கரத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. அப்ப இந்த குள்ளத்தின் அளவை பொறுத்தவரை நம்ம நாடுகளில் கொள்வாங்க. இந்த குள்ளத்தின் அளவானது அசுத்தத்தை தாங்குமா இல்லையா என்கின்ற சர்ச்சை வருகின்ற பொழுது எழக்கூடிய ஒரு கொள்ளளவை தவிர இந்த உதவு செய்வதற்கு உள்ள ஒரு கொள்ளளவு இல்லை. மற்றது நம்ம கை வந்து எப்பவுமே அசுத்தமான கையை, நம்ம கை அசுத்தமான ஒன்று சுத்தமான ஒன்றில் விழுந்தால்தான் சுத்தமான ஒன்று அசுத்தமாக ஆகும். நமது கரங்கள் சுத்தமாக இருக்கின்றது, நீரும் சுத்தமாக இருக்கிறது. எனவே சுத்தமான கரங்கள் சுத்தமான நீரில் பட்டால் எப்படி அசுத்தமாக அது மாறும். எனவே பாத்திரத்துக்குள் நுழைத்து நாங்கள் கரங்களை விட்டு உதவு செய்யலாம். இது இஸ்லாம் இந்த விடயத்தில் எந்த தடையும் விதிக்கவில்லை என்பதுதான் மிகச்சரியான கருத்து. தைமத்தை பற்றி தைமம் நீங்க சொன்னீங்க மண்ணில் செய்யணும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி செவத்துலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி? தைமை பொறுத்த வரையில புழுதி மண், சுத்தமான புளி மண்ணில் செய்யறது சிறந்தது. அல்லது மண்ணிலிருந்து உற்பத்தியாகின சுவரோ அதில் ஏறுவேத பதார்த்தமோ இருக்கிறது, அதுல புழுதி இருந்ததால் அதிலையும் செய்யலாம் என்பதுதான் இப்போ உள்ள சரியான செவத்துல செய்யக்கூடாதுன்னா சிமெண்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, அதுல வந்து புழுதி இருந்தா செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இதுல சில சந்தர்ப்பத்துல வந்து நம்ம சிறைச்சாலைக்குலாம் செஞ்சிருந்தோம். அப்போ வந்து அடைக்க விட்டுருவோம், மகரிப்புலாம் அடைச்சிடணும். அப்ப அந்த துளுவ போற நேரத்துல தண்ணியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த நேரத்துல அந்த செவத்தை கொண்டு தான் நாங்க செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அது கூடும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் பார்த்தது இன்ஷா அல்லாஹ் போதும். இது வரக்கூடிய காலங்களில் மீண்டும் இப்படியான அமர்வுகளை நாங்கள் வைத்துக்கொள்வோம். கேட்கக்கூடிய உங்களுக்கும் பேசக்கூடிய எனக்கும் அல்லாஹு தஆலா தக்வாவையும் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சத்தியத்தை சத்தியமாக எடுத்துக்காட்டி அதனை பின்பற்றக்கூடிய நல்ல பக்குவத்தையும் அசத்தியத்தை அசத்தியமாக எமக்கு எடுத்துக்காட்டி அந்த அசத்தியத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி என்கின்ற எண்ணத்தோடு மட்டும் விலகி நடக்கக்கூடியவர்களாகவும் அதற்கான வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தட்டுமாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.